நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டாரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், லீடர்ஷிப்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சிம்மத்தை தான் சொல்லுவாங்க. அவங்களோட கேரக்டர் பத்தி சொல்லிருங்க மேம். சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களோட கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எப்படி லீட் கொடுத்தீங்களோ அதுதான் தெரிஞ்ச கதை தான். ஒரு வலியையும் தனக்கு சாதகமா மாத்தணும்னு நினைப்பாங்க. ஒரு பெயின், இப்போ நம்மளுக்கு எல்லாம் பெயின்ன்றதே பயம். கண்டிப்பா நிறைய பேருக்கு. மற்ற ராசி கூட வச்சுக்கலாம். பெயின்னா ஒரு பயம் இருக்கும். பெயினா அனுபவிக்கணுமா, வேண்டாம். ஆனா இவங்க பெயின் தானே, ஓகே ஓகே அவ்வளவுதான். ஏன்னா அந்த பெயின் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மருந்து கொடுக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மருந்து அப்போ எனக்கானதா இருக்கும், எனக்கு சாதகமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வலிக்கெல்லாம் அவங்க அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க மோஸ்ட்லி தனியா இருக்கதா விரும்புவாங்க. தனியா இருக்கதா, ஆமா. அது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழலா இருந்தாலும் சரி. அதான் சிங்கிளா தான். ஆமா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தனியா நல்லா இருக்கும்போது தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா கஷ்டம் வந்துட்டா அந்த தனிமையை பயப்படுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. யாராவது கூட வேணும், சப்போர்ட்க்கு வேணும், யாராவது பேசணும், நம்ம மீண்டு வரும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அது நடக்காது. சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, அப்பவும் அவங்க சப்போர்ட் தேட மாட்டாங்க. அப்பவும் நான் தனியா இருந்தே இதை நான் மீண்டு வருவேன் அப்படின்ற ஒரு வில் பவர் அதிகமா இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில நிறைய அவமானங்கள், நிறைய மன நெருடல்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. சாகுற அளவுக்கு போயிட்டு தான் வருவாங்க. போகாம வரவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு அதுதான் மெயினே. அங்க விழுற அடிதான் நம்மளுக்கு வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இவங்களுக்கு அது இருக்கும். ஏன்னா பெயின் இருக்குன்றதுனால இருக்கும். பட் இது எது இருந்தாலும் ஃபைனலா அவங்களுடைய லைஃப்பை வந்து நம்ம அந்த ஓவரா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஹீல் பண்ணி வந்தவங்களா தான் இருப்பாங்க. ஹீல் பண்ணிடுவாங்க. ஓகே. பொருளுதோ அந்த துறைகள் எது வேணாலும் எடுக்கலாம். அப்ப சினி ஃபீல்டா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், இல்ல வேற காஸ்மெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும், மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், பணம் எங்க பெறலுது, எஜுகேஷன் ஃபீல்டு எங்க பெறலுதோ அந்த ஃபீல்டு இவங்க எடுத்தாங்கன்னா, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமா ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து எப்படி சொல்றது, ஏதாவது சாதிக்கணும்ன்ற ஒரு துறையை எடுப்பாங்க, பேஷன் ரிலேட்டடான இது. ஸோ இந்த கின்னஸ் ரெக்கார்ட் வந்து அச்சீவ் பண்ணணும், அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் இல்லாமலே சாதிக்கணும்ன்ற ஃபீல்ட்ல நிறைய இருக்கு இல்லையா, அப்படியான விஷயங்கள்லாம் செய்யணும். பேஷன் ஓரியன்டா போறவங்க கூட சாதிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே மேம். காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கு? சிம்ம ராசி இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி அதுல இருந்து விலகி இருக்கிறவங்களதான் இருப்பாங்க. ஓகே. தனிமையில இருப்பாங்க. ஆமா. ரொம்ப அட்டாச்சா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், இல்லாம இருக்காது. ஃபேமிலிக்காக தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஃபேமிலிக்காக தான் அவங்களோட ஹோல் லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா ஃபேமிலிக்கு இவங்களுக்கு பெருசா டச் இருக்காது. அப்படியாப்பட்டவங்களதான் இருப்பாங்க. ஓகே. இன்னொன்னு, ஃபேமிலி இவங்களுடைய பர்சனல் லைஃப், இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போறவங்களா இருக்கிறதுனால ரொம்ப ஃபேமிலி லவ் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப அட்டாச்சா இருக்க மாட்டாங்க எப்பவுமே. அதுல இருந்து விலகி இருக்கதான் பார்ப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கானது ரொம்பலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஓகே, நீ ஒரு பக்கம் இருக்க, நான் நீ ஒய்ஃபா இருக்க, நீ ஹஸ்பண்டா இருக்க இருந்துக்கோ, அதுல நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்னோட லைஃப் வேற, என்னோட பர்சனல் லைஃப் இல்ல பிசினஸ் லைஃப் அப்படி வேற, நான் அப்படி இருப்பேன். இப்படி இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போறவங்களதான் இருப்பாங்க. ஓகே மேம். என்னதான் லீடரா இருந்தாலும் ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். எந்த மாதிரி விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் மேம்? இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது,
கண்டிப்பா ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். ம். ஏன்னா இவங்க என்னன்னா ஃபேமிலியும் இருக்கு, பர்சனல் லைஃபும் இருக்கு அப்படின்னு போறதுனால நிறைய டைம் ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது, ஓகே, ஃபேமிலி என்ன ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. சில முடிவுகள் இவங்களுக்காக எடுக்கிறதுனால ஃபேமிலி பாதிக்குமான்றத கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப அதுல எல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும். பணம் ரீதியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். என்னதான் அப்படியே எல்லாமே உங்ககிட்ட சேர்ற மாதிரி சேர்ந்தாலும் அது அப்படியே வந்து காணாம போற மாதிரி ஒரு சூழல் வந்துரும். என்னது இல்ல இது என்னட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வரும். அதுல ரொம்ப கவனமா கண்டிப்பா இருக்கணும். எதெல்லாம் மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாற்றங்கள் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு மாற்றங்கள் நல்லது கொடுக்கும், இவங்களுக்கும் நல்லது கொடுக்கும். ஆனா எல்லா மாற்றங்களும் நல்லது கொடுக்கும்னு நினைச்சு ஓகே ஒரு நல்ல மாற்றம் வருது, அது நல்ல பிகினிங் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அந்த மாற்றம் இவங்களை தலைகீழாக மாத்தி விட்டுரும். அதுல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும். ஓகே மேம், எந்த மாதிரி தெய்வங்கள் மேம் இவங்க ஃபாலோ பண்ணணும்? சிம்ம ராசி இவங்க என்ன மாதிரியான தெய்வங்கள் வந்து வழிபடணும்னா, இவங்க இந்த ஏஞ்சலிக் இதை சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஏஞ்சல், யூனிவர்ஸ், பிரபஞ்சம், மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அந்த விஸ்டம், ஸ்பிரிச்சுவலோட இன்ட்ரெஸ்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும் போது அப்போ இவங்க இது இல்லாம இது ரிலேட்டடா இல்லாம ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் இப்படியான விஷயங்களை தாராளமா கையில் எடுக்கலாம். ஸோ ஒரு நாத்திகவாதியா இருந்தாலுமே கூட இதை அவங்க கண்டிப்பா எடுக்கணும். இந்த ஒரு விஷயத்து இந்த ரூட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது சொல்லலாம். அண்ட் வந்து இவங்களுக்குன்னு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு தெய்வம் இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த தெய்வம் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு சக்சஸ் ஆகுது, இந்த தெய்வத்தை பார்த்தா எனக்கு சக்சஸ் ஆகுது, இந்த தெய்வம் என் கனவுல வருது அடிக்கடிக்கு, இந்த தெய்வம் வந்துட்டு போனா எனக்கு ஏதோ நல்லது நடக்குது. அப்ப அந்த தெய்வத்தை யாருன்னு இவங்க கண்டுபிடிக்கணும். இவங்கதான் கண்டுபிடிக்கணும். அது ஈஸி தான். இவங்க லைஃப கொஞ்சம் பார்த்தா இவங்க லைஃப்ல எங்கெங்கெல்லாம் நல்லது நடந்திருக்கோ அப்ப திருப்பி பார்க்கும் போது அங்க எந்த தெய்வம் வந்திருக்கு, எந்த கோவில் போயிருக்காங்க, எந்த தெய்வ வழிபாடு செஞ்சாங்க, வீட்டுல என்ன செஞ்சாங்க அப்படி பார்க்கும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் யாருன்றது கண்கூடா தெரிஞ்சிடும். அவங்கள மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும். ஓகே மேம்.